ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் மிகப்பெரிய அளவில் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு அப்பப்போ இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நம்மளுடைய சகோதரிகள் தாய்மார்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயிலில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, அல்லது தனியாக ஒரு இடத்துல போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்வார்கள். ரஜினியை பற்றி இதற்கு முன்பு பல தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்போதெல்லாம் எதிர்வினை ஆற்றாத திரு ரஜினிகாந்த் யாதவ் அர்ஜுனாவுடைய ஒரு கருத்துக்கு கடுமையா இன்னைக்கு பார்த்து அறிக்கை விட்டுருக்காரு. இது எப்படி பாக்க? ஆனா இது அவருடைய இன்டெகிரிட்டி மேல அவர் தொடுத்திருக்கின்ற ஒரு கோபம் யாராலையும் கூட அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அது பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க அவர் மேல எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு. அதாவது ஒருத்தர் திமுக காரங்க என்ன அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான சினிமா நடிகர், கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேல தமிழகத்தில் ஒரு தனக்கான தனி முத்திரை வைத்தவர். அவரை யாரும் மிரட்டவும் முடியாது. ஆனா இப்படிப்பட்ட அவர் அவதூறு சொல்களை பரப்பும்போது அவர் எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இதுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா இதுல என்னன்னா ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ரொம்ப அருவருப்பா கேவலமா விமர்சனம் பண்ணிருக்காங்க. அப்ப ரியாக்ட் பண்ணல. பாருங்க எல்லா நேரமுமே ரியாக்ட் பண்ணாம இருப்பாரா என்ன? எல்லாரும் அவருக்கும் சுயமரியாதை இருக்குல்ல. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியில படுத்துவது முறையான ஒன்றுதான். அது அவர் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை சொல்லியிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாதிப்பு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பின்னால் நிற்கின்றோம். அதனால தான் நாங்கள் எல்லாம் வன்மையாக அதை கண்டித்திருக்கின்றோம். ஆனா அது அவர் 2 பேருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அவரும் அதுக்கு 2 பேரும் இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. காலதாமதம் எங்கேயுமே கிடையாதுன்னா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிக வேகமான கூட்டணியாக, பலம் பொருந்திய கூட்டணியாக போய் கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் தினமும் நம்ம மீடியா கொடுக்க முடியாது. உள்ள நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸும் திமுகவும் என்ன ஏதோ ஒரு கழுத்து மேல கத்தி வச்ச மாதிரி தான் அந்த கூட்டணியை இது பண்ணாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் கூட்டணி அனைவரும் இணைந்து செயல்பட்டு இருந்த கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருந்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.